அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் மேட் ஈஸி. தட்ஸ் மை கான்செப்ட். ஒரு ப்ராப்ளம் எவ்வளவு சிம்பிளாக கொடுக்க முடியுமோ அவ்வளவு சிம்பிளாக இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அண்ணா யூனிவர்சிட்டி செகண்ட் செமஸ்டர் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2. அதில் ஒரு யூனிட் காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன். 5 டாபிக்: காச்சியஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா, லாரன்ஸ் சீரிஸ் அண்ட் டெய்லர் சீரிஸ், Cauchy's residues theorem, contour integration around the unit circle. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் செமி சர்க்குலர் கான்டூர் இன்டகிரேஷன். இந்த டாப்பிக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு முதல் தெரிஞ்சுக்குவோம். இதில் 2 டைப் இருக்குது, பட் ஒரே ஒரு கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 4 ஸ்டெப்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம ரீட் பண்ணிக்குவோம். அதை அப்படியே ப்ராப்ளத்தில் சப்ஸ்டிட் பண்ணிக்குவோம். ஸ்டெப் நம்பர் 1: consider f of x equal to p of x by q of x and the degree of p of x is less than of q of x at least by 2. Type number 1 la first step. Type 2 la first step: consider f of x equal to p of x by q of x into sin px and f of x is equal to p of x by q of x into cos px. இந்த 2 டிஃபரன்ஸை கொஸ்டினில் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். So question number 1, type number 1, the degree of p of x is 2, the degree of q of x is 6 because x squared whole power 3. Difference check பண்ணி பாருங்க. 6 minus 2 is 4. இதுதான் டைப் நம்பர் 1 உடைய டேட்டா, அட்லீஸ்ட் பை 2. டைப் நம்பர் 2ல் என்ன கொடுத்துருக்காங்க? காஸ் ஆர் சைன் கொடுத்துருந்தாங்க. இதுதான் டைப் நம்பர் 2. ஸோ எக்ஸாம்பிள் செக் பண்ணி பார்த்துட்டோமா? ரெண்டுமே டைப்புக்குரிய டிஃபரன்ஸ் புரிஞ்சிருச்சா? ஸோ டைப்புக்குரிய டிஃபரன்ஸ் புரிஞ்சதுக்கப்புறம் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நவ் ஸ்டெப் நம்பர் 2, 3, 4 ரெண்டு இடத்துலையும் ஈக்குவல். ஸ்டெப் நம்பர் 2 இஸ் ஈக்குவல் டு காச்சி ரெசிடியூஸ் தியரம். ஸ்டெப் நம்பர் 3 இஸ் டு கெட் a complex roots and to find the residue of upper half of the z plane. Step number 4, to substitute equation number 2. ஸோ இதுதான் செமி சர்க்குலர் கான்டூர் இன்டகிரேஷனுடைய ப்ராப்ளத்துக்கு உண்டான ப்ராசஸ். அடுத்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப ஒரு பிளேஸில் லிமிட் z டென்ஸ் டு இன்ஃபினிட்டி f of z is equal to 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம் தியரட்டிக்கலாக. பட் அது மேத்தமெட்டிக்கலாக நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதுக்குண்டான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நமக்காக. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இஃப் எஃப் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு z ஸ்கொயர் பை z ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கேன். சரி, ரூல் வைஸே செக் பண்ணி பாருங்கள். லிமிட் z டென்ஸ் டு இன்ஃபினிட்டி z f ஆஃப் z. ஸோ நம்ம கையில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் f ஆஃப் z தான் இருக்குது. ரூல் வைஸே அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட் z ஆல் மல்டிப்ளை பை z ஆன் போத் சைட்ஸ் மல்டிப்ளை பண்ணிடுறோம். ரெண்டு சைட்லையும் z ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஸோ நியூமரேட்டர் z கியூப், denominator part is a plus b whole squared expansion. The second step is limit z tends to infinity on both sides. So limit z tends to infinity on both sides. So z power 3 divided by z power 4 a power 4 plus z square a square. எப்பயுமே z டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுறோன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நியூமரேட்டர் பவர் டினாமினேட்டர் பவர் ரெண்டையுமே கேன்சல் பண்ணதுக்கப்புறம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ தட் ஹியர் z பவர் 4 ஹையஸ்ட் பவர் இன் த டினாமினேட்டர் டேக்கின் அவுட் சைட் த ப்ராக்கெட். ஸோ z பவர் 4 காமனாக எடுத்ததுக்கப்புறம் பேலன்ஸ் ரிசல்ட் இங்கே கையில் இருக்குது. அதை ரெண்டையும் எலிமினேட் பண்ணுங்கள். ஸோ நியூமரேட்டர் மிஸ் z பவர் 3, டினாமினேட்டர் மிஸ் z பவர் 4. ரெண்டையும் எலிமினேட் பண்ணோன்னா நியூமரேட்டர் இஸ் 1, டினாமினேட்டர் இஸ் z. ஸோ பேலன்ஸ் அப்படியே கையில் கிடச்சிரும். லிமிட் z டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. நம்முடைய ஃபார்முலாவில் 1/∞ ஆன்சர்னால் 0ன்னு தெரியும். அதனால் ஃபைனல் ஆன்சர் 0. ஸோ தட் லிமிட் z டென்ஸ் டு இன்ஃபினிட்டி f of z into z ஆன்சர் இஸ் 0. புரிஞ்சுச்சா? இப்போ நம்ம மெயின் ப்ராப்ளம் ஒரு 8 மார்க் கொஸ்டின் ஆர் 16 மார்க் கொஸ்டினாகவும் கொடுத்துருக்கலாம் லக் இருந்தால். பார்க்கலாமா? ரைட். இப்போ டைப் 1 ரூல் என்ன?
அது ஒரு பாலினாமியல் டைப்னு சொல்லி பார்த்துருக்கோம். P of x by Q of x அது மட்டும் தான் இருக்கும். ஸோ டைப் 1 டைப் 2 கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே கொடுத்துருக்க ப்ராப்ளம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, சைன் ஆர் காஸ் கொடுக்கல, அதனால் டைப் நம்பர் 1. ஸோ ரூல் வைஸ் அப்ளை பண்ணிக்கலாம். So step number 1 is I is equal to minus infinity to plus infinity f of x dx, where f of x equal to the given question P of x by Q of x, x squared minus x plus 2 divided by x power 4 plus 10x squared plus 9. And the theory part அப்படியே யூஸ் பண்ணிடுங்க. A rational function which the degree of P of x is q less than of Q of x at least by 2, then interval over c f of z dz is equal to minus infinity to plus infinity f of x dx. That means Cauchy residues theorem equal to semicircular contour integration. சரி, Cauchy residues theoremன்றது closed curve, semicircular contour integrationன்றது 50. ஸோ இதுக்குண்டான ப்ரொசீஜர் தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Where c is the closed contour consisting of s, a semi-large circle s of radius r and the real axis minus r to r. Then interval over c f of z dz is equal to interval over s f of x dx plus interval over minus r to r f of x dx. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுருக்கோம். அதாவது நம்ம கையில் இருக்கிற interval over c f of z dz ஒரு க்ளோஸ்டு கான்டூர், தட் மீன்ஸ் ஒரு சர்க்கிள்னே அசம்ஷன் பண்ணிக்கோங்க. அதை 2 பார்ட்டாக டிவைட் பண்ணுறோம். ஒன் இஸ் interval over s, another one is minus r to r. ரைட், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். லிமிட் z tends to infinity z f of z is equal to 0. இது எப்போ 0 tends to infinity-யாக இருந்தால் மட்டும்தான். அதே ஸ்டெப்ஸ் தான் இங்கே ஒர்க் பண்ணுங்க. லிமிட் z tends to infinity z f of z is equal to 0 as mod z is equal to r tends to infinity. ஸோ ரேடியஸ் இன்ஃபினிட்டி இருந்தால் மட்டும்தான் இங்கே 0 as usual. ஸோ interval over s f of x is equal to 0 as mod z is equal to r tends to infinity. கரெக்டா? அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ல் interval over s f of x dxக்கு பதிலாக 0ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாமா? Therefore the equation is interval over c f of z dz is equal to இதுக்கு பதிலாக 0ன்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ interval over minus infinity plus infinity f of x dx. Then the next part of the problem is interval over c f of z dz is equal to 2 pi I summation rன்னு தெரியும். Therefore interval over minus infinity plus infinity f of x dxக்கு பதிலாக 2 pi I summation r எழுதிக்கலாமா? இந்த step number 1, step number 2 common to all the problem for type 1 and also type 2, but the small difference between the problem is this section only. ஸோ ஸ்டெப் நம்பர் 2 வரைக்கும் காமனாக ஞாபகம் வச்சிட்டோன்னா போதும், மினிமம் மார்க் அஷ்யூர்ட். நம்முடைய ஸ்டெப் நம்பர் 3 ரூல் வைஸ் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டெப் நம்பர் 3 இஸ் டு கெட் எ காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் அண்ட் டு ஃபைண்ட் த ரெசிடியூ ஆஃப் அப்பர் ஆஃப் ஆஃப் த இஜெட் பிளேன். ஸோ ஸ்டெப் நம்பர் 3க்காக இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? f of z is equal to கொடுத்துருக்க கொஸ்டின், f of z is equal to கொடுத்துருக்க கொஸ்டின் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கும், அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் இசட்டில் மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இசட்டில் மென்ஷன் பண்ணிட்டோன்னா இஜெட் ஸ்கொயர் minus z plus 2 divided by z power 4 plus 10x squared plus 9. ஸோ டினாமினேட்டர் பார்ட் ஃபேக்டரைசேஷன் பண்ண முடிஞ்சால் ஃபேக்டரைஸ் பண்ணிடுங்க. ஃபேக்டரைஸ் பண்ண முடியலைன்னா அவங்களே 2 பார்ட்டை கையில் கொடுத்துருக்கலாம். அதுதான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் டிக் பண்ண செக்ஷன். ரூல் வைஸ் டினாமினேட்டர் பார்ட் should be 0, z square plus 9 into z square plus 1. ஸோ லெஃப்ட் டு ரைட் கொண்டு போனால் z square is equal to minus 1 minus 9. So z square is equal to minus 9 means செக் பண்ணி பாருங்கள். அப்போ z is equal to root of minus 9 கிடைக்கும். root of minus 9 நமக்கு I ஸ்கொயர்னு ஆன்சர் minus 1ன்னு தெரியும். Therefore z is equal to
root of minus 1 root of 9 பிரிச்சோன்னா இதுக்கு பதிலாக I இது plus or minus 3 மென்ஷன் பண்ணிக்குவோம். therefore the answer is plus or minus I plus or minus 3I. so z square is equal to minus 9 means z is equal to plus or minus 3I, and z is equal to minus 1 means z is equal to plus or minus I. so plus or minus I, that's our concept, but the result is z is equal to plus I and plus 3I lies upper half of the z plane. நம்ம இங்கே சால்வ் பண்ண போகிறது எல்லாமே upper half of the z plane. so pole of order செக் பண்ணி பார்க்கணும். here the pole of order is 1 since z square plus 9 whole power 1 z square plus 1 whole power 1. therefore the pole of order 1 formula is residue f of z is equal to a equal to limit z tends to a z minus a f of z. இப்போ ரெண்டு போல் ஒன்று z is equal to 3i, இன்னொன்று z is equal to I. so z is equal to 3i, first one. so formation is residues f of z is equal to 3i equal to limit z tends to 3i. ஃபார்முலா வைஸே செக் பண்ணுங்கள், ஃபார்முலா தாண்டி போக வேண்டாம். எங்கே ஏ இருக்கோ அதுக்கு பதிலாக 3i. ஸோ லிமிட் z tends to 3i z minus 3i f of z இங்கே என்ன இருக்கோ அப்படியே தூக்கி இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் இஸ் z ஸ்கொயர் மைனஸ் z plus 2 divided by z square plus 9 plus 1. okay, next one is z square plus 9. இது ரெண்டு பாட்டை பிரிக்கலாமா? z plus 3i z minus 3i, then z plus 3i z minus 3i z minus 3i கேன்சல் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற பேலன்ஸ் ரிசல்ட்ஸில் இசட்டுக்கு பதிலாக 3i சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். அப்போ 3i சப்ஸ்டியூட் பண்ணால் z ஸ்கொயர் மீன்ஸ் 3 ஸ்கொயர் I ஸ்கொயர். ஸோ I ஸ்கொயர்னால் minus 1ன்னு தெரியும். ஸோ ப்ராப்பராக சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். will get the correct solution 7 plus 3i divided by 48i. இது at z is equal to 3i யூஸ் பண்ணும்போது. இதே மாதிரி இசட்டுக்கு பதிலாக ப்ளஸ் ஐ யூஸ் பண்ணணுமா? ஸோ இசட்டுக்கு பதிலாக ப்ளஸ் ஐ யூஸ் பண்ணுறோம். ரெசிடியூஸ் f of z is equal to I and limit z tends to I is equal into z minus I f of z. அந்த f of zக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. எதை நம்ம கேன்சல் பண்ணுறோமோ அதுக்கு மட்டும் எக்ஸ்பேன்ஷன் கொடுத்தா போதும். ஸோ z ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு z ப்ளஸ் ஐ இன்ட்டு z மைனஸ் ஐ. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்கள். எந்த இடத்துல z இருக்கோ அதுக்கு பதிலாக ஐ யூஸ் பண்ணால் ஐ ஸ்கொயர் மைனஸ் ஐ ப்ளஸ் 2 டிவைடட் பை ஐ ப்ளஸ் ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர் ப்ளஸ் 9. ஐ ஸ்கொயர்னால் மைனஸ் 1 தெரியும். ஸோ ப்ராப்பர் எலிமினேஷனுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1 minus I divided by 16i. இங்கே multiply by 3 divided by 3. only the reason is here the denominator part is 48i but here the denominator is 16i. ஸோ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறதுக்காக multiply and divided by 3. ஸோ multiply by in the numerator 3 minus 3i. denominator is 16 into 3i is 48i. அடுத்தது என்ன? எத்தனை போல்ஸ் வந்திருந்தாலுமே சமேஷன் ஆர். ஸோ சிக்மா ஆர் ரெண்டையும் ஆட் பண்ணால் போதும். ஒன் இஸ் 7 plus 3i by 48i, another one is 3 minus 3i by 48i. ஸோ டினாமினேட்டர் பார்ட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் பார்ட் 3i கேன்சல் பண்ணிக்கிறோம். 10 by 48i டிவைட் பண்ணால் 5 by 24i. ஸோ நம்முடைய ஃபார்முலாவில் இன்டர்வல் ஓவர் சி ஈக்குவேஷன் நம்பர் 2. equation number 2 is minus infinity plus infinity f of x dx equal to 2 pi I summation r. ஸோ இங்கே அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். minus infinity plus infinity f of x, that's our question, dx is equal to 2 pi I summation r. summation r means 5 by 24i. ப்ராப்பராக சப்ஸ்டியூட் பண்ணால் போதும் 5 pi by 12. ஸோ இதுதான் இந்த சம்முடைய மேஜர் கான்செப்ட். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ரூல் எதையுமே மாற்றலை. அது இந்த 4 ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தால் போதும், நமக்கு உண்டான ரிசல்ட்ஸ் பக்காவாக கையில் கிடச்சிரும். ஸோ ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் த சேம். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 இஸ் I
கன்சிடர் பண்ணுறோம். ஸ்டெப் நம்பர் 2 காட்சி ரெசிடியூஸ் தியரத்தோட ஈக்குவல் பண்ணுறோம். ஸ்டெப் நம்பர் 3 f of z is equal to the given question and then poles upper half of the z plane என்ன இருக்கோ அதை மட்டும் யூஸ் பண்ணுறோம். ஃபார்மேஷன் சிம்பிள் போலா டபுள் போலான்னு செக் பண்ணி பாருங்கள். சிம்பிள் போல் லைஸ் இன்சைடாக இருக்க எத்தனை லைஸ் இன்சைடாக இருக்கோ தட் மீன்ஸ் அப்பர் ஆஃப் ஆஃப் த இஜட் பிளேன் எது இருக்கோ அதுக்கு மட்டும் சிம்பிளிஃபை பண்ணால் போதும். அதோடைய அடிஷன் தான் சமேஷன் ஆர். அதை தூக்கி ஃபைனல் ஆன்சரில் சப்ஸ்டிட் பண்ணால் போதும். இதுதான் டைப் 1உடைய ரூல். ஓகேவா? இப்போ நம்ம டைப் 2 போகலாமா? டைப் 2 கொஸ்டினை செக் பண்ணிடுங்க. இது டைப் 2வா, ஏன் டைப் 2 சொல்கிறாங்கன்னு செக் பண்ணிடுங்க. 0 to infinity x sin mx divided by x square plus a square dx where m greater than 0 and a greater than 0. So type 2 உடைய டிஃபரன்ஸ் பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? பிகாஸ் இங்கே ட்ரிக்னாமெட்ரிக்கல் டேட்டா கையில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பதிலாக காசும் கையில் கொடுத்துருக்கலாம். ரைட். அப்போ ட்ரிக்னாமெட்ரிக்கல் டேட்டாவாக இருக்கா? என்ன சேஞ்சஸ்ன்றதை மட்டும் தான் இங்கே சொல்ல போகிறேன். மற்றபடி ப்ரொசீஜர் ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸில் என்ன இருக்கோ அதே தான் இங்கே இருக்கும். ரைட். இங்கே கொடுத்துருக்க கொஸ்டின் அதே மாதிரி தான் f of x equal to sin x sin mx by x square plus a square. இந்த x sin mx x e power imxன்னு எழுதியிருக்கோமா? ஏன் எழுதியிருக்கோன்னா இங்கே ஐபின்னு கொடுத்துருக்கோம். பிகாஸ் e power I theta is equal to cos theta plus I sin thetaன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ நம்முடைய ஃபார்முலா cos theta plus I sin theta அதை வச்சே யூஸ் பண்ணால் போதும். அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கிறத இன் டேர்ம்ஸ் ஆஃப் இஜெட்டில் மட்டும் மாற்றினா போதும். மற்ற எந்த ஒரு சேஞ்சஸும் எங்கேயும் கொடுக்க வேண்டாம். த நெக்ஸ்ட் ரிசல்ட் ஸ்டெப் நம்பர் 2 இஸ் லிமிட் z tends to infinity. இங்கே e power I z தவிர்த்து பேலன்ஸ் என்ன இருக்குன்னு மட்டும் பாருங்கள். z by z square plus a square equal to 0 mod z equal to r tends to infinity. இந்த ரெண்டு ஸ்டெப்ஸ் மட்டும்தான் இங்கே சேஞ்சஸே தவிர மற்றபடி ப்ராசஸ் எல்லாமே பாருங்கள் அதே ஸ்டெப்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் I is equal to ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். f of x equal to x sin mx x square plus a square ip because e power I theta is equal to cos theta plus I sin theta. sin theta is an imaginary part. அதனால தான் இங்கே ஐபின்னு கொடுத்துருக்கோம். சப்போஸ் இங்கே காசுன்னு கொடுத்துருக்காங்கன்னா இங்கே ஆர்பின்னு கொடுத்துருப்போம் பிகாஸ் ரியல் பார்ட். அப்போ ஈக்குவேஷன் வைஸ் ரெண்டுமே அதுக்குண்டான ப்ராசஸ் இங்கே அப்படியே யூஸ் பண்ணிக்கலாமா? இன்டர் ஓவர் சி எஃப் ஆஃப் z is equal to மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். அதே லைன் தான் க்ளோஸ்டு கான்டூர் எடுக்கிறோம். ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறோம். அதில் ஒரு பார்ட் 0. எதுக்கு 0 சொல்கிறோன்றது ரீசன். தென் ஸ்டெப்ஸு காட்சி ரெசிடியூஸ் தியரத்தோட ஈக்குவல் பண்ணுறோம். காட்சி ரெசிடியூஸ் தியரத்தோ ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். தட்ஸ் ஆல். இதுக்கப்புறமும் ப்ராசஸ் சேஞ்ச் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா 100% நாட் சேஞ்ச்டு. ரூல் என்ன செக் பண்ணோம்? எஃப் ஆஃப் இஜட்னு எடுப்போம். டினாமினேட்டர் பார்ட் ஈக்குவல் டு 0. ஸோ இஜட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஸோ இஜட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஐ. இதில் ப்ளஸ் மட்டும் தான் எடுக்க போகிறோம், மைனஸை நெக்லெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னது. ஸோ லிமிட் z tends to infinity f of z is equal to 0. இந்த ஸ்டெப்ஸுக்கு உண்டான ரிசல்ட்ஸ் தான் இங்கே நம்ம டினாமினேட்டர் பார்ட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறதுக்கு உண்டான ரிசல்ட். ஸோ அப்பர் half of the z plane. ஸோ pole of order is 1 because z square plus a square whole power 1. ஸோ சிம்பிள் போல் ஃபார்முலா z is equal to ai சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ ஃபார்முலா வைஸ் எடுத்துட்டோன்னா செக் பண்ணி பாருங்கள். லிமிட் ரெசிடியூஸ் எஃப் ஆஃப் z is equal to ai லிமிட் z tends to ai z minus ai f of zக்கு பதிலாக என்ன இருக்கோ அப்படியே தூக்கி சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் கேன்சல் பண்ணிடுங்க. பேலன்ஸ் ஆன்சர் என்ன இருக்கோ அந்த பிளேஸில் இசட்டுக்கு பதிலாக ஏஐ சப்ஸ்டிட் பண்ணால் போதும். சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோமான்னு பாருங்கள். எங்கே ஏஐ இருக்கோ அந்த இடத்துல க்ளீனாக சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஐ ஸ்கொயருக்கு பதிலாக -1 சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் இ பவர் இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாறிடும். ஸோ இ பவர் மைனஸ் ஏஐ
ப்ளஸ் ஏஐ மைனஸ் டாப் பாட்டம் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் e power minus am divided by 2. So only one pole. So summation r is equal to e power minus am divided by 2. ரைட். இப்போ நம்முடைய ஃபைனல் ஸ்டெப் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரூல் பார்க்கணும். ரூல் என்ன? ஸ்டெப் நம்பர் 2 செக் பண்ணோன்னா இன்டர்வல் ஓவர்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி imaginary part equal to, so imaginary part x e power imx dx divided by x square plus a square dx is equal to 2 pi I summation r. Summation r is equal to e power minus am divided by 2. ப்ராப்பராக சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். 2 கேன்சல் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் ரிசல்ட்ஸ் கையில் கிடச்சிருக்கு. இப்போ ஒரே ஒரு சிஸ்டம் இமேஜினரி பார்ட். இப்போ இ பவர் ஐ திட்டானா என்ன சொல்கிறோம்? cos theta plus I sin theta as well as cos mx plus I sin mx. Now divided into two portions. One is minus infinity plus infinity x cos mx dx. Another one is imaginary part I into minus infinity plus infinity x sin mx divided by x square plus a square dx. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பார்ட் பார்த்தோன்னா இமேஜினரி பார்ட். அப்போ இந்த சைடில் கிடைக்கிறது இமேஜினரி பார்ட். அப்போ ஈக்குவேட்டிங் இமேஜினரி பார்ட் போத் சைஸ் பண்ணோன்னா இமேஜினரி பார்ட் இது மட்டும்தான். அப்போ இது மட்டும்தான் ஈக்குவல் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் சைன் எம்எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ. ஈக்குவேட்டிங் இமேஜினரி பார்ட் மீன்ஸ் ஐ கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ ரைட் ஹேண்ட் சைட் pi e power minus am. Therefore கொடுத்துருக்க கொஸ்டின் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 0 to infinity, பட் இங்கே நம்ம கிடச்சிருக்க ஆன்சர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. எப்போ நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி 0 to இன்ஃபினிட்டியாக மாற்றிருக்கோமோ டிவைடட் பை 2 கொடுத்தா போதும். வென் தட் இஸ் அன் ஈவன் ஃபங்க்ஷன். கொடுத்துருக்க கொஸ்டின் ஆடா ஈவனானு செக் பண்ணணும். ஆடா ஈவனானு செக் பண்ணுறதுக்கு சின்ன ரீசன், எக்ஸ் பவர் 1 சைன், எக்ஸ் பவர் 1 ஆட், சைன் இஸ் அன் ஆட், ஆட் இன்ட்டு ஆட் ஈவன். அதனால் பை 2 நம்ம எழுதிக்கலாம். இதுதான் இந்த சம்முடைய ப்ராசஸ். ஸோ டைப் 1 பார்த்தாலும் டைப் 2 பார்த்தாலும் ரெண்டுத்துக்குண்டான லாஜிக் ஒன்று தானே புரிஞ்சிருக்கும். சம்மை இதை ஒரு நோட்டில் காப்பி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சம் இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிளை வச்சு செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ரூல் அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரெக்வயர்ட் சொல்யூஷன், அதாவது யூனிவர்சிட்டியில் 8 மார்க் போடுற அளவுக்கு கண்டிப்பாக நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். தேங்க்யூ.